தந்ததாது சமன்தேவ உருவச்சிலை மற்றும் தேவ ஆபரணங்கள் சிவனொளி பாதமலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் சிவனொளி பாதமலை யாத்திரையின் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்கள் தொடர்பில் ரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்ன விசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். லிகினியல பலாபத்தல விகாரை ஆடியமல தென்ன வர்ணகல சீத ககுல மெதகின்ன ஹித்திப்பட்டுவான ஆகிய ஓய்விடங்களையும் அம்பலம் ஆகியவற்றையும் யாத்திரிகர்கள் தங்குமிடமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்காலிக தங்குமிடத்தை தயார் செய்தல் மற்றும் அதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லல் ஆகியவற்றை மேற்கொள்ளக்கூடாது. அதிகாரமிக்க அதிகாரியின் எழுத்து மூல அனுமதியின்றி 2024 செப்டம்பர் 14 முதல் 2025 மே மாதம் 13 வரை நிலையான அல்லது தற்காலிக கட்டிடங்கள் தங்குமிட வர்த்தக நிலையங்களை நிர்மாணிக்க கூடாது. சிவனொளி பாதமலை உச்சியில் அம்பலம் மற்றும் ஓய்வு சாலை ஆகிய இந்த இடங்களிலும் யாசகர்கள் யாசகம் கேட்பதோடு அவர்களுக்கு யாசகம் கேட்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. பெயரிடப்பட்டுள்ள பாதுகாப்பான இடங்கள் தவிர வேறு இடங்களில் குளிக்கச் செல்வதோ ஆடைகளை கழுவச் செல்வதோ கூடாது. ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை தவிர வேறு இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாத்திரைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரதான வீதி ரஜமாவத்தை என்னும் பலாபத்தல வீதி, ஹட்டன் நல்லதனி வீதி மற்றும் குருவிட்ட ஆரத்த வீதிகளாகும். கடந்த வருடங்களில் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்தவுடன் சரியான முறையில் கழிவுகளை அகற்றாமை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இம்முறை சகல வர்த்தக நிலையங்களிலும் கட்டிடங்களிலும் உரிய விதத்தில் கழிவுகளை அகற்றுவதற்கான குப்பை தொட்டிகள் வைக்க வேண்டும் என்பதோடு கழிவுகளை சரியான விதத்தில் அகற்ற வேண்டும். அதேபோல் போதைப் பொருள், சிகரெட் அல்லது வேறு எந்த போதைப் பொருளையும் யாத்திரை பாதையில் கொண்டு செல்வதற்கும் வர்த்தக நிலையங்களில் வைத்திருப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர். சமய மற்றும் சமூக பெறுமதிகள் பலவற்றை கொண்ட சிவனொளி பாதமலை உள்ளிட்ட அந்த சுற்றாடலை சுத்தமாக பேண வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும்.